வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். நம்ம திவினேஷ் இப்போது கலக்கிறாரு. ரீசெண்டாக எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ண திவினேஷ் அவர்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கிற போஸையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஹாப்பி நியூஸுமே இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கு. வர்ற சரிகமபா சீசன் 5ஓட இறுதிப் போட்டியிலுமே திவினேஷ் அவர்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ஒரு ஓல்டு சாங் பாட போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் இந்த இறுதிப் போட்டியில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து என்ன பாட்டு பாடினா சூப்பராக இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் கோயம்புத்தூர் சைடில் இருக்க மக்கள் வர நவம்பர் 30 திவினேஷ் அவர்கள் கோயம்புத்தூர் வரப்போகிறாரு. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அந்த ஷோவுக்கு அரங்கம் அதிரட்டுமேன்ற பெயர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் கோயம்புத்தூர் மக்களே. திவினேஷ் போலவே சரிகமபால இன்னொரு ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற ஸ்ரீமதி அவங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தன்னோட பிறந்த நாளை கொண்டாடியிருக்காங்க. அதுவும் முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களோட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீமதி அவங்க. அதே போல் அவங்களுக்கு அரிசி உட்பட உணவுப் பொருட்களையுமே கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க ஸ்ரீமதி அவங்க. அந்த முதியோர் இல்லத்துல போய் எல்லார் மத்தியிலையுமே பாடல் பாடி அவங்களையும் மகிழ்விச்சிருக்காங்க. உண்மையிலுமே ஸ்ரீமதி பண்ணது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்குமே நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீமதி அவங்களுக்கு எங்களோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் மறக்காமல் ஸ்ரீமதி அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.